இந்தியாவை அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வரும்படி பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் அழைப்பு விடுத்துள்ளார். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழலை தொடர்ந்து தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நாட்டு மக்களிடையே உரையாற்றிய பிரதமர் இம்ரான் கான் புல்வாமாவில் இந்தியாவிற்கு ஏற்பட்ட இழப்பை தாங்கள் உணர்ந்திருப்பதாகவும் அது தொடர்பான விசாரணைக்கும் பேச்சுவார்த்தைக்கும் தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ளார். இன்று பாகிஸ்தான் எல்லைக்குள் வந்த இந்திய விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் இரு விமானிகள் அவர்கள் வசம் இருப்பதாகவும் இம்ரான்கான் தெரிவித்தார். இரு தரப்பிலும் இழப்பு ஏற்படுவதை தவிர்க்க நினைத்தோம் என்றும் அதே சமயத்தில் எல்லை தாண்டி தாக்கக்கூடிய எங்களின் பலத்தையும் காட்ட விரும்பினோம் என்றார். இந்தியாவிடமும் பாகிஸ்தானிடமும் நவீன ஆயுதங்கள் உள்ள நிலையில் இரு தரப்பிலும் தவறான கணிப்புகளை இடமில்லை என்றும் இம்ரான் போர் தொடங்கிவிட்டால் இந்திய பிரதமர் மோடியாலும் தன்னாலும் கட்டுப்படுத்த முடியாத அபாயம் உண்டு என்றார். உலகில் இதுவரை நடைபெற்ற போர்கள் எல்லாம் தவறான கணிப்புகளால் நடைபெற்றவை என்றும் இம்ரான்கான் கூறினார். முன்னதாக பாகிஸ்தானின் அணு ஆயுதங்களை கட்டுப்படுத்தும் மற்றும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் தேசிய கட்டுப்பாட்டு அகாடமியின் ஆலோசனைக் கூட்டம் பிரதமர் இம்ரான்கான் தலைமையில் இன்று நடைபெற்றது. பாகிஸ்தானில் இந்தியா நேற்று தாக்குதல் நடத்திய பிறகு இந்த கூட்டத்தை கூட்ட இம்ரான்கான் உத்தரவிட்டிருந்தார்.